அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தை குருவிற்கு வணக்கம். இப்போ திருமணம் தான், அது யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலைன்னு அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நிறைய கிளைண்ட்டு வாடிக்கையாளர்கள் எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை தான் எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நான் திருமணம் நடக்கணும்னா இப்போ பதிஞ்சு வைங்க. அதாவது ஒவ்வொரு கேசட்லேயும் அவங்கவுங்க குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் நீங்கள் கண்டிப்பாக பதிஞ்சு வைங்க. இல்லாட்டி வரன் வது நிகழ்ச்சின்னு நிறைய பக்கம் இருக்குது, அதுலேயும் பதிஞ்சு வைங்க. இப்போ நான் அந்த திருமணம் விரைவில் நடக்க, அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு 2020 இப்போ 25 வரைக்கும் மொத்தம் 570 கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த கல்யாணம் பண்ணி வச்சதுனால எப்படின்னா, நாங்கள் இதுக்காக பைசா வாங்குறதில்ல, ஃப்ரீயாக தான் செஞ்சிட்ருக்குறோம் இந்த வேலை. உங்களுக்கு யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்கெல்லாம் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த நம்பருக்கு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, திருமணம் ஆகணும்னு நீங்கள் அந்த வரன் வது நிகழ்ச்சியில் பதிஞ்சு வச்சிங்கன்னா பெண்ணும் பதிவாங்க, ஆணும் பதிவாங்க. இப்போ எங்களுக்கு 2 பதிவு இருக்குது, 2 குரூப் இருக்குது, அதுலேயும் பதிஞ்சு வைக்கலாம். நீங்கள் அதில் 2 குரூப் இருக்குது. நீங்கள் பதியும் போது ஆணும் பதிஞ்சு பெண்ணும் பதியும் போது பெண்ணுக்கு ஆணும் கிடைக்கும், ஆணுக்கு பெண்ணும் கிடைக்கும். அது பதிங்க. முதல்ல நிறைய பேர் பதியறதில்லை. ஏன்னா எங்கிட்ட வர கிளைண்ட்டே சொல்கிறாங்க, அதாவது அவங்கவுங்க கேசட்டில் அவங்கவுங்க குரூப்னு ஒன்று இருக்கும், அந்த குரூப்பில் நீங்கள் பதிஞ்சு வச்சிங்கன்னா அதுவே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்படியா இப்போ எங்களுக்கு செட்டியார்னு வச்சுக்கோங்களேன், இந்த செட்டியார் குரூப்பில் பதிஞ்சு வைக்கிறாங்க. உடனே உங்களுக்கு பொண்ணு பதிஞ்சால் மாப்பிள்ளை கிடைக்கிது, மாப்பிள்ளை பதிஞ்சால் பொண்ணு கிடைக்கிது. அந்த பதிவை முதல்ல கரெக்டாக நீங்கள் பதிஞ்சு வைங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் என்னையும் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நாங்கள் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சனால எங்களுக்கு திருமண பேரவையிலிருந்து கூப்பிட்டு பாராட்டு விழா கூட நடத்தினாங்க. இப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணுக்கு தனி பரிகாரம், பெண்ணுக்கு தனி பரிகாரம் இருக்குது. இப்போ ஒரு ஆண் ஒரு சொற்ப பரிகாரம் சொல்கிற, ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா, நல்ல நாள்பட்ட வேப்பமரம், ஒரு 100 வயசு 50 வயசு இருக்கிற வேப்ப மரத்துக்கிட்ட போங்க, போய் 2 மாலை வாங்கிட்டு போங்க, ஒரு தலவாழெல்லாம் வாங்கிட்டு போங்க. அங்கே போய் அந்த மரத்தில் ஒரு குருவுக்கு, அதாவது ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் வாங்கி அந்த வேப்ப மரத்துக்கு கட்டுங்க. ஃபஸ்ட்டு வஸ்திரம் சாத்துகிறீர்கள். அடுத்து 2 மாலை, ஏதோ ஆணுக்கு ஒரு மாலை பெண்ணுக்கு ஒரு மாலைன்னு 2 மாலை வாங்கி அந்த மரத்துக்கு போடுங்க. மாலையை நீங்கள் போடுங்க. ஆண் இது சொல்கிற பரிகாரம் ஆணுக்கு மட்டும், மாப்பிள்ளைகளுக்கு மட்டும். மாப்பிள்ளை வேப்ப மரத்தை பெண்ணாக நினச்சி மாலையை கட்டுங்க, 2 மாலையும் கட்டி விடுங்க. அப்புறம் ஒரு மஞ்சள் சரடு கட்டி விடுங்க, மஞ்சள் கிழங்க கட்டி மஞ்சள் சரடு கட்டி விடுங்க. ஒரு தலவாழை போட்டு படையல் போட்டு, உங்களுக்கு பிடிச்சது போட்டாலும் சரி, சாமிக்கு பிடிச்சது போட்டாலும் சரி, படையல் போட்டு நீர் விழாவி தூப தீபம் காட்டி அந்த படையல் இருக்கிறத நீங்களும் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க. கண்டிப்பாக தலவாழை இலை போட்டு அந்த இலை நிறைய படையல் போட்டு நீங்கள் பூஜை பண்ணி சாப்பிட்டு, அங்கே 2 மாலை போட்டிங்க வேறு அந்த வேப்ப மரத்துக்கு, அதிலிருந்து ஒரு மாலை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்களே கூட போட்டுக்கலாம். அங்கே இல்லை, அதாவது பெரியவர் கையில் கொடுத்து, வயசில் பெரியவங்க கையில் கொடுத்து மாலையை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு வாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் என்கிட்ட சொன்னாங்க. இந்த பரிகாரம் நான் சொல்லி அவங்க செஞ்சு அவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆகியிருக்குது. நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக பதிஞ்சு வைங்க, பரிகாரத்தை செய்யுங்க. ஏதாவது டவுட்டுன்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படியே பெண்ணுக்கு, அதாவது மணப்பெண்ணுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க. மணப்பெண்ணுக்கு என்ன பண்ணலாம், தன் தாயுடன் அம்மாவுடன் ஒரு அம்பாள் கோவிலுக்கு போங்க. சரிங்களா? அம்பாள் கோவிலுக்கு போய் அந்த அம்பாள் கோவிலில் 20 வலம் வரணும், அதாவது 20 முறை வலம் வரணும். அந்த கோவிலை 20 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு கோவிலில் நின்று அந்த அம்பாள் மேலே 2 மாலை வாங்கி கொடுத்து மாலை கொடுங்க. கோவிலில் அந்த 2 மாலை, சாமிக்கு ஒரு மாலை, இன்னொரு மாலை வாங்கி அம்மா கையில் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? இது பெண்ணுக்குண்டான பரிகாரம். நல்லா கவனிங்க, இது பெண்ணுக்குண்டான பரிகாரம். அம்பாள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு தேங்காய் பழம் உடைச்சி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க. அந்த சாமி கூட ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் அந்த சாமிக்கு முறையாக கும்பிடுங்க. தேங்காய் பழம் உடைச்சி கற்கண்டு வாங்கி எல்லாம் வச்சுட்டு அந்த சாமிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு 2 மாலை வாங்கி கொடுங்க. அந்த 2 மாலையை சாமிக்கு போட சொல்லிடுங்க. போட்டுட்டு அந்த 2 மாலையை போட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு மாலை கொண்டு அம்மா கிட்ட கொடுக்க சொல்லுங்கள். அதோட பொண்ணோட அம்மா கிட்ட, அந்த அம்மா கையால் அந்த பெண்ணுக்கு அந்த மாலையை போட்டாங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும். இது கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே தாண்டின பெண்கள் எல்லாம் பெண்களோட அம்மாவெல்லாம் எங்ககிட்ட கேட்டு நான் இதுக்குண்டான பரிகாரம் சொல்லி, இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஜாதகத்தில் யோகாதிபதி நாள், யோகம் தரும் நாள், யோகாதிபதி இந்த மாதிரி நாள் நட்சத்திரம் ஹோரையில் அவங்க ஜாதகத்தை எடுத்து சொன்னால் இன்னும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு வேணாலும் தருகிறோம், மாப்பிள்ளை வேணாலும் தருகிறோம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை, வேப்பமர பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. நல்லதே நடக்கும். அனைத்து மக்களுக்கும், அதாவது கல்யாணமாகாத ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அனைத்து மக்களுக்கும் திருமணம் விரைவில் நடக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.